அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் அருகே ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்ட திருத்தலம் என்ற பெருமை பெற்ற சிவன் கோவில் நம்ம விழுப்புரம் அருகே ஒரு கோடி கிராம எல்லையில் அமைந்துள்ளது. மேலும் உலகிலேயே சிறிய வாசல் வழியாக காட்சியளிக்கும் சிவபெருமான் என்ற பெருமை பெற்ற திருத்தலமாக அமைந்துள்ளது. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். விழுப்புரம் அடுத்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் ஒரு கோடி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த ஸ்ரீ அபிராமேஸ்வரர் திருக்கோவில். மேலும் இந்த கோவில் வளாகத்தில் ஸ்ரீ முத்தாம்பிகை அம்மனும் உடன் இந்த கோவிலில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் தனி சிறப்பு என்னவென்றால், ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்ட திருத்தலம் இந்த திருக்கோவில் என்ற பெருமை பெற்ற திருத்தலம் ஆகும். இதனால்தான் இந்த ஊரின் பெயரும் ஒரு கோடி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த திருத்தலத்தில் அமைந்துள்ள அம்மனை ஓலை படித்த நாயகி எனவும் அழைப்பார்கள். இந்த ஆலயத்தை ஒரு கோடி சித்தர் வழிபட்ட முத்தாம்பிகை உடனுரை ஸ்ரீ அபிராமேஸ்வரர் ஸ்ரீ ஓலை படித்த நாயகி அம்மனுக்கு மறுபெயர் கோடி கொடுத்த நாதர் ஆலயம் என்றும் அழைப்பார்கள். இக்கோயில் 2000 வருடங்களுக்கு மேல் பழமையானது. இந்த நாதரை தரிசிக்க உலகிலேயே மிக சிறிய வாசல் கொண்ட கோயில் என்ற தனி சிறப்பை பெற்றது. இங்கு வரும் பக்தர்கள் கோவிலில் சிறிய துவாரம் வழியாகவே சிவலிங்கத்தை காண முடிகிறது. பூஜை செய்வதற்கு இன்னொரு வழி இருக்கிறது. அதில் சென்றால் சிவலிங்கத்தை நேரில் காணலாம். இது குறித்து அங்கு பூஜை செய்யும் பூசாரியான முருகனிடம் கேட்டபோது, நான் இந்த கோவிலில் 3 தலைமுறையாக பூஜை செய்து வருகிறேன். இந்த கோவில் மிக பழமையான கோயிலாகும். ஒரு கோடி சித்தர் வந்து வழிபட்ட ஆலயம் இது. இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும் என்று ஐதீகம் உண்டு. உலகத்திலேயே சிவனுக்கு என சிறு வாசற்படி கொண்ட கோவில் இதுவே ஆகும். இங்கு வந்து ஐயனையும் அம்மனையும் வழிபட்டால் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். அதுபோல சூரிய உதயமாகும் போது அந்த சிறு துவாரம் வழியாக சூரிய ஒளி நேரடியாக சிவலிங்கத்தின் நெற்றியின் மேல் படும். அந்த காட்சி மிகவும் அற்புதமாக இருக்கும். இப்படிப்பட்ட நெகிழ்ச்சியான சம்பவங்கள், சுவாரஸ்யங்கள் இந்த கோவிலில் இருப்பதால் இந்த ஒரு கோடி கிராமத்தில் உள்ள கோவிலுக்கு வருகை புரியும் மக்கள் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் என இந்த கோவில் சுவாரஸ்யங்களை, சிறப்புகளை கூறி சிவலிங்கத்தை பூஜை செய்ய ஆரம்பித்தார். சித்தர்களின் பாதங்களை தாங்கும் இந்த ஆலயத்தில் ஆழ்ந்த நிம்மதியுடன் காத்திருக்கிறார். இந்த ஒரு கோடி ஆலயம் நம் வாழ்வில் ஒருமுறை கண்டடைய வேண்டிய புண்ணிய திருத்தலம். நீங்கள் ஒரு நாள் நேரில் சென்று வழிபட்டால் நீங்கள் கோடி புண்ணியம் செய்தவரே எனலாம்.